அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகோர நரசிம்மருடைய பந்தன எந்திரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பந்தனம் அப்படின்னா பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம்னு அர்த்தம், சரிங்களா? அதாவது இந்த எந்திரத்தை எதற்கெல்லாம் அந்த பந்தன எந்திரத்தை நம்ம பயன்படுத்தும் போது, இந்த பந்தன எந்திரத்தை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த செய்வனை, இந்த மாதிரி ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே அந்த விஷயங்கள் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காக இந்த பந்தன முறையை ஆதி காலங்களில் பயன்படுத்துவது உண்டு. இப்போ ஏதாவது ஒரு செய்வனையினாலேயோ இல்லை ஏவல்னாலேயோ தொடர்ந்து எதிரிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி ஒரு சில பேர்கள் குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா மாற்றி இந்த செய்வனை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அவங்க குடும்பத்தை வளரவே விடக்கூடாது, அடியோடு அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா, இந்த அகோர நரசிம்மருடைய பந்தனத்தை நம்ம 4 எந்திரங்கள் போட்டு அந்த 4 எந்திரத்தையும் 4 திசையிலையுமே நம்ம வீட்டை சுற்றி பிதைச்சிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி கவசமாக இருக்கும், சரிங்களா? அந்த வீட்டில் செய்வனை அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு மாந்திரிக விஷயங்கள் எந்த விஷயம் பண்ணினாலும் அந்த இடத்துல அது வேலை செய்யாது, சரிங்களா? அதற்காகத்தான் ஆதி காலங்களில் இந்த பந்தன முறையை கையாண்டுருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு எந்திரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 திசையிலையுமே இந்த 4 எந்திரங்களை நம்ம பிதைச்சிக்கிட்டோம், இல்லை நம்மளுடைய வீட்டை சுற்றி கட்டிக்கிட்டோம் அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு இந்த செய்வன இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள நுழையாது, சரிங்களா? இதே எந்திரத்தை தாயத்தா நம்ம போட்டு நம்ம கழுத்துலையோ இல்லை இடுப்புலையோ நம்ம கட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யாராவது செய்வனை வச்சு நம்மளை அழிக்கணும், முடக்கணும், இந்த மாதிரி ஏவல் பண்ணணும்னு நினச்சாலும் அது அந்த இடத்துல வேலை செய்யாது, சரிங்களா? இதெல்லாம் எளிமையாகவே ஒரு சிறு பூஜையிலேயே பண்ணக்கூடிய ஒரு பந்தன முறை, சரிங்களா? இந்த பந்தன எந்திரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா அகோர நரசிம்மருடைய பந்தன எந்திரம், சரிங்களா? பந்தன எந்திரத்திலேயே ஏகப்பட்ட பந்தன எந்திரங்கள் இருக்குது. வீரபத்திரரை வச்சு செய்யக்கூடிய பந்தன எந்திரம் இருக்குது, சரிங்களா? அதாவது பைரவரை வச்சு செய்யக்கூடிய பந்தன எந்திரம் இருக்குது, சரிங்களா? அதாவது சிவ பஞ்சாட்சரத்தை கொண்டு எழுதக்கூடிய பந்தன எந்திரங்கள் இருக்குது, சரிங்களா? அதே போல் இது பார்த்திங்கன்னா அகோர நரசிம்மரை வச்சு செய்யக்கூடிய ஒரு பந்தன முறை தான், சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா ஒரு செப்பு தகட்டில் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு 4 தகடாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 4 தகட்லையுமே இந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சிடணும்னா எழுதிட்டு அந்த 4 தகட்டுக்குமே மஞ்சள், குங்குமம், பால், பன்னீரெல்லாம் விட்டு அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த எந்திரத்தை விபூதியால் தொடச்சி சந்தன குங்குமம் வச்சு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் மொத்தம் 11 நாளைக்கு இந்த மந்திரத்துக்கு 10,008 உரு கொடுக்கணும். உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த எந்திரத்தை அப்படியே கருப்பு துணியில் தனித்தனியாக சுருட்டி கொண்டு போய் உங்களுடைய வீட்டு திசையில் 4 திசையிலையுமே ஒரு அடிக்க ஆழமாக பள்ளம் நோண்டி அந்த எந்திரத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா பிதைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் செய்வனை ஏதாவது வச்சுருந்தாலும் அந்த இடத்துல அது வேலை செய்யாது. இனிமே யாரும் வச்சாலும் அது வேலை செய்யாது. இந்த ஒரு எந்திரத்தை வச்சு நம்ம ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம சரி பண்ண முடியும், சரிங்களா? இதே எந்திரத்தை தாயத்தை நம்ம அணிஞ்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு கவசமாக இருந்து செய்வன இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். இது பேர் பந்தனம்னு சொல்லுவாங்க. பந்தனம் அப்படின்னா பாதுகாக்கிறது, இந்த அஷ்டத்திக்கு பந்தனம் சொல்லுவாங்கள்ல, அதே போல தான் இதுவும் பாதுகாக்கக்கூடிய ஒரு எந்திரம், சரிங்களா? இந்த எந்திரத்தை பார்த்தீங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு தான் இந்த எந்திரத்தை எழுதி பூஜையை ஆரம்பிக்கணும். மொத்தம் இந்த எந்திரத்துக்கு 10,008 உரு கொடுக்கணும். இந்த எந்திரத்தை பூஜை பண்ணக்கூடிய காலகட்டங்களில் சுத்தபத்தமாக ரொம்பவும் பயபக்தியோடு நம்ம இருந்து தான் நம்ம பூஜை பண்ணணும். இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கறது பார்த்திங்கன்னா இரவு 10 மணிக்கு மேலே தான் இந்த எந்திரத்துக்கு மந்திர உரு கொடுக்கணும். மந்திர உரு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இது நரசிம்மருடைய மந்திரம்னால உங்களுக்கு உடல் உஷ்ணங்கிறது அதிகரிக்கும். அதே போல் உடல் ரொம்ப அந்த மந்திரம் சொல்லும் போதெல்லாம் ரொம்ப அதிர்வுகள்லாம் உண்டாகும், சரிங்களா? ஏன்னா நரசிம்மருடைய பவர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? ரொம்ப உக்கிரமான பவர். அதனால் இந்த எந்திரம் ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. இந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், சரிங்களா? இது அனைவருக்குமே பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.